வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மார்ச் மந்தில் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 2024 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு இந்த கடந்த ஒரு 10 நாளில் வந்து நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்ச் அன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5840 ரூபா இருக்குது. இதே வந்து 24 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 6371 இருந்து. செகண்ட் மார்ச் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5940 இருக்குது. 24 கேரட் பார்த்தீங்கன்னா 6480 இருக்குது. தேர்ட் மார்ச் பார்த்திங்கன்னா 5940 இருக்குது. 24 கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா 6480 இருக்குது. ஃபோர்த் மார்ச் பார்த்திங்கன்னா 5930 இருக்குது. 24 கேரட் பார்த்திங்கன்னா 6469 இருக்குது. இதுதான் ஒன் டைமில் வந்து மார்ச் மந்தில் வந்து குறைஞ்சிருக்கிற அமௌண்ட்டு ஒரு 10 ரூபா குறைஞ்சிருக்குது. இந்த வரலாற்றிலே காணாத ஃபஸ்ட்டு டைம் வந்து மார்ச் 5th அன்றைக்கி பார்த்திங்கன்னா 6015 ரூபா ஏறி இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் வந்து 6000 ரூபாய்க்கு மேலே கோல்டு வந்து ஏறின ஒரே நாள் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நாள் தான். அதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் பார்த்திங்கன்னா இதுதான். அடுத்தது வந்து 24 கேரட் பார்த்திங்கன்னா 6562 ரூபா வருது. 6th மார்ச் பார்த்திங்கன்னா 6040 ரூபா இருக்குது. 24 கேரட் பார்த்திங்கன்னா 6589 இருக்குது. 7th மார்ச் பார்த்திங்கன்னா 6090. 24 கேரட் பார்த்திங்கன்னா 6644. 8th மார்ச் பார்த்திங்கன்னா 6105 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 10 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 22 கேரட் பார்த்திங்கன்னா 6105 ரூபா வந்துருக்குது. 24 கேரட் பார்த்திங்கன்னா 6660 ரூபா இருந்துருக்குது. 9th மார்ச் பார்த்திங்கன்னா 6150 அப்படின்ற ரேட்டுக்கு வந்து ஃபைனலாக நிற்குது. இப்போதைக்கு 24 கேரட் பார்த்திங்கன்னா 6710 ரூபா இருக்குது. 10th பார்த்திங்கன்னா சண்டே, அதனால் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே ரேட்டு வந்து 6150 இருக்குது. 24 கேரட் பார்த்திங்கன்னா 6710 இருக்குது. கோல்டை வந்து நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுனே இப்போ ரொம்ப தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நம்ம ஒரு கணக்கு பண்ணி கோல்டு வாங்கணும்னு நினச்சா அது வந்து நம்மளுக்கு மீறி போகுது. ஆனால் வந்து இது எப்படியோ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும்னு சொல்லிட்டு நியூஸ்லேயே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சவரன் எடுக்க போகிறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 10th மார்ச் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் வந்து 49,200 ரூபா வருது. 22 கேரக்டர். இதே வந்து 24 கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 53,680 ரூபா வருது. 24 கேரக்டர். இது வந்து 50,000 ரூபா ரொம்ப கோல்டு ஏறினது வந்து ரொம்ப அதிகங்க. ஆனால் வந்து இது வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. எப்படி வந்து மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் கோல்டு சேவிங்ஸ் பண்ண போகிறது, ஃப்யூச்சருக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பட் வந்து நீங்கள் ஃப்யூச்சர் பர்பஸ்க்கு தான் போகிறீங்கன்னா கோல்டு காயின் போயிடுங்க பெஸ்ட்டு. ஏன்னா வந்து கோல்டு காயின் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி தான். நீங்கள் இதே நகையாக எடுக்க போனீங்கன்னா வேஸ்டேஜ் கண்டிப்பாக போடுவாங்க. மினிமம் வந்து ஒரு 6% வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. ஏன்னா கோல்டு ரேட்டுக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் ஆட் பண்ணிங்க அதுக்கும் அமௌண்ட் அதிகமாக போகும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் போயிடுங்க. ஃப்யூச்சருக்கு வந்து அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து சீட்டு அது மாதிரி போட்டிருந்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் நோ விஏ அப்படின்ற மாதிரி ஸ்கீம் போடுங்க. நான் ஆல்ரெடி 21 கோல்டு ஷாப் வந்து கம்பேரிசேஷன் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எந்த நகை கடையில் வந்து நீங்கள் சீட்டு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து கோல்டை வந்து கிராம் பேஸஸ் ஸ்கீம் தான் போங்க. கிராம் பேஸஸ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நீங்கள் அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணால் அந்த கோல்டு ரேட் வந்து அப்படியே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேவிங்ஸ் ஆகும். இதே வந்து அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் போனீங்கன்னா இன்றைக்கி 5000 கட்டினீங்கன்னா நாளைக்கு வந்து கோல்டு ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியும். இப்போ ஏன்னா 6000 ரூபாய்க்கு மேலே போயிருக்குது. அப்போ நமக்கு கண்டிப்பாக ஃபைனலாக பார்க்கும்போது இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் வந்து அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் போகாது, கிராம் பேஸஸ் ஸ்கீம் போங்க. இவங்கக்கிட்ட சின்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் கூட வாங்கலாம். சேவ் பண்ணுங்கள். மில்லிகிராம்ஸை கூட 100ல் இருக்குது, 250, 500 மில்லிகிராம்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். சேவிங்ஸ்னு நம்ம நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு காயின்ஸ் வந்து போடலாம். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு வந்து மில்லிகிராம்லேயும் கோல்டு காயின்ஸ் 1 கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்கினேன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு ஒரு கேல்குலேஷனோட ஒரு வீடியோ போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோவில் சொன்ன எதனா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. என் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை. தேங்க்யூ.